வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது வைரவர் உடல் கட்டு மந்திரம். இந்த உடல் கட்டு மந்திரத்தை பொதுவா அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. பொதுவா மாந்திரிகள் இந்த மாந்திரிக பாடத்தை முதலாக படிக்கிறதுக்காக வந்தாங்கனாக்க குருமார்கள் எல்லாருமே உடல் கட்டு மந்திரம், திசை கட்டு மந்திரம், எந்திர சாப நிவர்த்தி, மூலிகை சாப நிவர்த்தி, அதுக்கடுத்து சில அடிப்படையான விஷயங்களை நம்மளுக்கு மந்திரங்களை உபாசனையாய் விஷயங்களை கொடுப்பாங்க. சித்தி பண்றதுக்காக மந்திரங்களை நம்மளுக்கு கொடுப்பாங்க. மந்திர சாப நிவர்த்தி, மூலிகை சாப நிவர்த்தி, எந்திர சாப நிவர்த்தி, விநாயகர் மந்திரங்கள், அதுக்கடுத்து உடல் கட்டு, திசை கட்டு, பிராண பிரதிஷ்டை மந்திரங்கள், இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சித்தி பண்ண சொல்லி இதுதான் அடித்தளம். இந்த கட்டு இருக்கக்கூடிய மந்திரங்கள் இதுதான் மாந்திரிகத்தோட முதல் அடித்தளம். சரியா? அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை பட்டது கொடுப்பாங்க. ஒரு மாந்திரிகர் உடல் கட்டு மந்திரம் போடாம பண்ணா என்ன ஆகும்னு சொல்ற ஒருத்தருக்கு சில பேர் சந்தேகங்களாகப்பட்டிருக்கு இருக்குங்க. உடல் கட்டு மந்திரத்தை நீங்க ஜபிக்காம ஒரு பூஜையில இருந்தீங்கன்னாக்கா அந்த பூஜையை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக சில துர்தேவதைகளாகப்பட்டது காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஏவல் செஞ்ச யாரோட உடல்ல ஏவல் இருக்கோ அந்த ஏவலுக்கு நம்ம இதை திருப்புறதுக்காக வந்திருக்கோம், ஏவலை ஓட்டி விடுறதுக்காக வந்திருக்குன்னு தெரியும். வந்துகிட்டு இருக்கப்ப அவங்க உடல்ல இருக்கக்கூடிய ஏவலாகப்பட்டது நம்மளுக்குள்ளேயும் இறங்கி நம்மளுக்கு தொந்தரவு பண்ணும். பெரிய அளவுல தொந்தரவு பண்ணாதுங்க. நம்மளுக்கு இந்த வயிற்று வலி, கை கால் வலி, இல்லை இந்த கண் எரிச்சல், தலைவலி, இந்த மாதிரி ஒரு உடல் சார்ந்த ஒரு வலிகளை பட்டது கொடுக்குங்க. நம்மளுடைய யாரும் ஓங்கி அடிச்சது போல ஒரு உணர்வுகளாகப்பட்டது ஏற்படும். அல்லது இந்த கொசுவு கடிச்ச மாதிரியோ, எறும்பு கடிச்ச மாதிரியோ, அந்த மாதிரி தொடர்ச்சியா நம்மளுக்கு இந்த மந்திரம் ஜபிக்க விடாம, பூசை நடத்த விடாம நம்மளுக்கு தொந்தரவாகப்படுறது கொடுக்குங்க. திசை கட்டு எதுக்காகன்றதும் அடுத்த பதிவு போடுவோம். உடல் கட்டுக்கு உண்டான யந்திரங்களும் இருக்கு, அதையும் நான் கொடுக்கேன். சரிங்களா? கொடுக்குறேன். பின்வரும் பதிவுல உங்களுக்கு அந்த உடல் கட்டோட யந்திரமும் மந்திரமும் வருங்க. அதையும் பதிவிடுறாங்க. சரிங்களா? அது ரொம்பவே நல்லா இருக்கும். தாயத்து முறையாகவும் நம்ம பயன்படுத்தலாம். அந்த முறையை நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்றத. இப்ப இதுக்குண்டான விஷயத்த நம்ம பார்த்துருவோம். சரியா? இப்போ இந்த உடல் கட்டு மந்திரத்தை ஜபிக்காம, நம்ம சித்தி பண்ணிக்காம, அதை பயன்படுத்தாம பண்ணோம்னாக்கா இந்த ஒரு தொந்தரவுக்கு நாம ஆளாகுவோம். இந்த ஒரு இடையூறுக்கு நம்மளுக்கு நேர்ந்துட்டா நம்மளால மந்திரங்கள் ஒழுங்கா உட்கார்ந்து ஜபிக்க முடியாது, பூஜை முடிக்க முடியாது. நம்ம சரியானபடி இருந்தா தான், பாதுகாப்போடு இருந்தா தான் நம்மள நம்பி இருக்கவங்களுக்கு நாம பிரச்சனை சரி பண்ண முடியும். அந்த காரணத்தினால இந்த உடல் கட்டு மந்திரமாகப்பட்டது மிக அவசியம். இது வைரவர் வருது. என்ன வைரவர் வருதுன்றீங்களேன்னு சொல்லிட்டுன்னு கேட்பீங்க. எல்லாத்துக்கும் பொதுவான மந்திரம் கிடையாதான்னு சொல்லி கேட்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் மேல பற்றுதல் இருக்குங்க. ஒருத்தருக்கு கருப்புசாமி, ஒருத்தருக்கு சுடலைமாறன், இன்னொருத்தருக்கு முனீஸ்வரன், இன்னொருத்தருக்கு மாரியம்மன், இன்னொருத்தருக்கு அங்காளம்மன், இன்னொருத்தருக்கு பிடாரி, இன்னொருத்தருக்கு காளி, அந்த மாதிரி ஒரு பற்றுதல் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க எந்த தெய்வத்தை உபாசனை எடுக்கிறாங்களோ அந்த தெய்வத்துக்கு உண்டான விஷயங்களாகப்பட்டது நம்ம கிட்ட இருந்துச்சானாக்க அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும். அந்த தெய்வத்தை நம்ம முழுமையா நம்பி இருக்கோம். அதனால இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். தெய்வமாகப்பட்டது நம்மளுக்கிட்ட நிலையா இருக்கு, நம்மளுக்கு பாதுகாப்பு விஷயங்களாகப்பட்டது கொடுக்கும். நம்ம தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்யணும், தெய்வமாகப்பட்டது நம்மளுக்கு பாதுகாப்பு விஷயங்களாகப்பட்டது கொடுத்தே கொடுக்குன்ற ஒரு நம்பிக்கை வரும். அந்த தெய்வத்துக்குரிய மந்திரத்தை எடுத்து நம்ம ஜெபிச்சோம்னாக்க அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையாகப்பட்டது அதிகமா அதிகரிக்குங்க. அதற்காக வேண்டிதான் அந்த தெய்வங்களுக்கு உண்டான தனித்தனி மந்திரங்களெல்லாம் ஒவ்வொன்றை பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏராளமான உடல்கட்டு மந்திரங்களாகப்பட்டது இருக்குங்க. ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வரலாம். காளிக்கு உண்டானது, மாரிக்கு உண்டானது, இப்பதான் வைரவருக்கு உண்டானது போட்டிருக்கேன். ஏற்கனவே காளிக்கு உண்டானது போட்டிருப்பேன். அதுக்கடுத்து ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரம் போட்டிருப்பேன். இது வைரவருக்கு உண்டான மந்திரங்க. சரியா? அந்த மந்திரத்தை நம்ம என்ன இந்த உடல் கட்டு மந்திரங்களை பொதுவா இந்த உடல் கட்டு, திசை கட்டு, மந்திர சாப நிவர்த்தி, எந்திர சாப நிவர்த்தி மந்திரங்களை எப்படி சித்தி பண்றதுன்னா இந்த அதாவது இந்த கிரகண நேரங்கள் வருது இல்லையா, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், அந்த நேரங்களில் உட்காந்து ஒரே நாள்ல நம்ம ஒரு 1008 ஊர் போட்டோம்னாக்கவே போதுங்க, நல்லா சித்தி ஆயிரும். அப்படி சித்தி பண்ண முடியாத அந்த ஒரு கிரகண நேரங்கள் பார்க்க முடியாதவங்க, ரொம்ப நீண்ட நாள் இடைவெளி இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறவங்க ஒரு 11 நாட்கள் மட்டும் நீங்க விரதம் இருந்து ஒரு நாளுக்கு ஒரு 1008 ஊர் நீங்க இந்த மந்திரத்தை ஜெபிச்சு சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கழுத்தளவு தண்ணியில ஓடக்கூடிய தண்ணி
கழுத்தளவு தண்ணீர் நின்று இந்த அல்லது அமர்ந்தோ இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 உருக்களாகப்படுத்தி சொல்லி 11 நாட்கள் விரதம் இருந்து சொல்லி நீங்க சித்தி பண்ணி வச்சுக்கணுங்க. ஒரு நாட்களுக்கு 1008 உருக்கள்னாக்க தெரியும் இல்லையா? 11 நாட்களுக்கு 11,000 சில்லற வந்து நம்மளுக்கு தாண்டுங்க. சரியா? அந்த மாதிரி உரு போட்டு வச்சுக்கிட்டு பூஜையின் போது ஒரு 3 முறை இந்த மந்திரத்தை நீங்க ஓதி உங்க நெற்றியில திருநீர் அறிஞ்சாலே போதும். கவசமாகப்பட்டது உங்களுக்கு உடல் கட்டாகப்பட்டது விழுந்துடும். சரியா? விழுந்துடுச்சுனாக்கா இதை நீங்க உணர்வு பூர்வமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு வந்து ஒரு உடல்ல வந்து ரொம்ப ஒரு குளிரா இருக்கும். ஒரு இடத்துல இப்போ ஒரு பனி காலங்கள்ல வந்து நீங்க யாவில் வந்து விளக்க போயிருக்கீங்கன்னாக்க அந்த இடத்துக்கு ரொம்ப குளிரா இருக்கும். நீங்க நான் என்ன சொல்றது உண்மையா பொய்யா நீங்க வேணா செக் பண்ணி கூட பாருங்க, பரிசோதனை செஞ்சு கூட பாருங்க. இந்த உடல் கட்டு மந்திரத்தை என்ன பண்றீங்கன்னா ஒரு 9 முறை ஜபிச்சு அல்லது ஒரு 11 முறையை ஜபிச்சு நீங்க விபூதியை வந்து கையில எடுத்துக்கிட்டு இந்த ஒரு சிட்டிகை விபூதியை வந்து கையில எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை ஜபிச்சு உங்களுக்கு நெத்தியில அணிஞ்சிக்கிங்க. அட்டன் டைம் ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு மாற்றமாகப்பட்டது தெரியும். ஒரு இதமான ஒரு சூடுங்கூட உடல்ல வந்து பரவுறத வந்து நீங்க பார்க்கலாம், நீங்க வந்து உணரலாம். அந்த குளிராகப்பட்டது மறைஞ்சி ஒரு விதமான இதமான சூடாகப்பட்டது உடல்ல வந்து பரவச்சனாவே நம்மளுக்கு இந்த துஷ்ட சக்திகிட்ட இருந்து எதிர்த்து நாம போராடக்கூடிய எதிர்த்து நிற்கக்கூடிய கவசமாகப்பட்டது உருவாகிட்டுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்குங்க. சரியா? இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க இப்ப நான் ஸ்கிரீன்ல வந்து போட்டிருக்கேன், நான் சொல்றேன் பாத்துக்கங்க. மேற்கே விநாயகர் காவல், மேற்கு மூலை சுப்பிரமணியர் காவல், வடக்கே வைரவன் காவல், வடக்கு மூலை வையாளி காவல், கிழக்கே பிடாரி காவல், கிழக்கு மூலை துர்கி காவல், தெற்கே வீரபத்ரன் காவல், தெற்கு மூலை வீரசாமுண்டி காவல். ஓம் என்னையும் காத்தருள் என் உடமையும் காத்தருள். ஓம் வைரவன் அணை. யாவல் வஞ்சனை வெள்ளி சூனியங்களை கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது முடிப்பா. மேற்கே விநாயகர் காவல், மேற்கு மூலை சுப்பிரமணியர் காவல், வடக்கே வைரவன் காவல், வடக்கு மூலை வையாளி காவல், கிழக்கே பிடாரி காவல், கிழக்கு மூலை துர்கி காவல், தெற்கே வீரபத்ரன் காவல், தெற்கு மூலை வீரசாமுண்டி காவல். ஓம் என்னையும் காத்தருள் என் உடமையும் காத்தருள். ஓம் வைரவன் அணை. யாவல் வஞ்சனை வெள்ளி சூனியங்களை கட்டு கட்டு முட்டு முட்டு மோது மோது முடிப்பா. இதுதாங்க இதுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரம் வந்து வைரவருக்கு உண்டானதுங்க. இந்த மந்திரத்தை நீங்க தாராளமா எடுத்து பயன்படுத்தி பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் மேல வந்து பற்றுதல் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மந்திரங்களை வந்து நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப சக்திசாலியான மந்திரம் தாங்க. நீ எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்க சரியா இருக்குமா தவறா இருக்குமான்னு யோசனையே வேணாங்க. சரியா இருக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். சரிங்களா? அதனால நீங்க ஒன்றும் பயப்பட்டுக்க வேண்டாம். எடுத்து பண்ணிடுறதா ஆயிடுமோ செஞ்சிருமோ, இத்தனை நாள் வந்து வசீகாரிகள் தாந்திரிகம் போட்டுக்கிட்டு இருந்தவர் இப்போ மாந்திரிக முறைகளை பத்தி போடுறாருன்னு சொல்லிட்டு ஒரு பயங்களாகப்பட்டது உங்க மனசுக்குள்ள இருக்கும், தயக்கங்களாகப்பட்டது இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு சரியானதா இருக்குமானதை நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால எந்த ஒரு பின் விளைவுகளும் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படுத்தாது. நீங்க தாராளமா எடுத்து இந்த மந்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கு அடுத்து திசை கட்ட மந்திரங்கள் இன்னும் வந்து தெய்வங்களுக்கு உண்டானதெல்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு முறையா நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? பார்த்துட்டு நம்ம இந்த சிதம்பர மந்திரம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? சிதம்பர மந்திரம், அந்த சிதம்பர மந்திரத்திற்கு உண்டான ஒரு வழிகள் எல்லாம் வந்து மந்திரங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த மந்திரங்களும் வந்து நான் உங்களுக்கு மறைவில்லாம பதிவிடுறேன். அந்த அஷ்டகர்மம் செய்யக்கூடிய பஞ்சாட்சர மந்திரங்கள் எந்திரங்கள் இருக்கு, அதையும் உங்களுக்கு பதிவிடுறேன். நீங்க செய்ய வேண்டியதுல என்ன, நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ல வந்து என்னைக்கும் நம்மளுக்கு இணைஞ்சிருங்க. விலகி போகாம நம்ம போடக்கூடிய வீடியோவெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு தெளிவான ஒரு மாந்திரிக நிலையை வந்து நீங்க அடைவீங்க. சரிங்களா? அதனால நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்து வாங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். நன்றி.